இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 41 அதிகாரம் 1வது வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். என்னை கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் யார் சிந்தை வைத்து அவர்களுக்கு இறங்குகிறார்களோ அவர்களை தீங்கிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். அவர்களை பாதுகாத்து அவர்களை உயிரோடு வைப்பேன்னு சொல்கிறார். அவர்களுடைய சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு அவர்களை தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு வாக்குரைக்கிறார். ஏழைக்கு இறங்குறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்று நீதிமொழிகள் 19:17 பார்க்குறோம். நீங்கள் ஒரு ஏழைக்கு இறங்கி நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், ஆனால் அது தேவனுக்கே கொடுக்கறது. அதை உங்களுக்கு தேவன் திரும்ப கொடுப்பார். நீங்கள் யாருக்கு எந்த ஒரு நன்மை செய்தாலும் அதனுடைய பலனை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான்னே வேதவசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 11:14-21. அதனால் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியவான். அப்போ ஏழை எளிய நிலையில் இருக்கிறவங்களும் தரித்திரராக இருக்கிறவர்களுக்கும் இறங்குகிறவர்களே கர்த்தர் பாக்கியவதிகளாய் வைப்பார். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8-10 வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைகிறவர்களாயும் சகலவித நற்கிரைகளில் பெருகிறவர்களாயும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவர். அப்போ உங்களை எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் எல்லா நற்கிரிகையில் நீங்கள் பெருகி நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதனால் சகலவித கிருபையும் உங்களுக்கு அவர் அருள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபையை உங்களுக்கு தருவார். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவுவதற்கு உங்களை தேவன் முதலாவது சம்பூர்ணம் அடைய செய்து நற்கிரைகளில் பெருக செய்து உங்களை அவர் ஆசீர்வாதத்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதுதான் தாவீதே சொல்லுவார் இல்லையா, அது வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்றும் ஒரு இடத்துல என்றென்றைக்கும் அவன் கொம்பு உயரும் என்றும் வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ தேவன் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறார். அப்போ யாருக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா. அப்போ அந்த விதையை அழித்து அதை பெருக பண்ணி அவர்கள் நீதியின் விளைச்சலை எல்லாம் வர்த்திக்க பண்ணுறாரு. அப்போ கர்த்தர் கொடுக்குறாருன்னா அதை பெருக பண்ணி அதன் விளைச்சலை அதை அதிகரிக்க செய்யவும் அவர் வல்லமையுள்ளவர். அதனால் நம்ம வீணாக பிரயாசப்பட்டோம், கர்த்தருக்காக ஓடினோம் அப்படி என்று நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா விதத்தையும் எந்தெந்த காரியங்களை நீங்கள் கர்த்தருக்காக செய்கிறீர்களோ அதற்கான பலன் உங்கள் மடியிலே தேவன் போடுவார். அதான் மத்திய 25 அதிகாரம் 36வது வசனத்தில், வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க, வியாதியாக இருக்கும்போது என்னை விசாரிக்க வந்தீர், காவலில் இருந்தபோது என்னை பார்க்க வந்தீர். நாங்கள் எப்பொழுதும் அப்போ சீஷர்கள்லாம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்கள் இடத்துல சொல்கிறார். உடனே சீஷருங்க சொல்கிறாங்க, நீங்கள் பசியாக இருந்தீங்க, நாங்கள் போஜனம் கொடுத்தோம். நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்க, நாங்கள் எப்போ உங்கள் தாகத்தை தீர்த்தோம். உம்மை அந்நியராக நாங்கள் உம்மை எப்போ சேர்த்து கொண்டோம். நீங்கள் வஸ்திரம் இல்லாத போது உங்களுக்கு எப்போ நாங்கள் வஸ்திரம் கொடுத்தோம். வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கும்போது நாங்கள் உம்மிடத்தில் எப்போ வந்தோன்னு சொல்லி இந்த சீஷருங்க கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில், அப்போ சிறுமைப்பட்டவர்கள் மேலே நீங்கள் சிந்தை வைத்து அவங்க பசியாக இருக்கும்போது ஆகாரம், வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வஸ்திரத்தையும், அவங்க தாகமாக இருக்கும்போது அவர்களுக்கு தண்ணீரையும் கொடுத்து, அவங்க அந்நியராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் உபசரித்து, இப்படியெல்லாம் நீங்கள் காவலில் இருந்தவங்களை போய் நீங்கள் விசாரித்து அவங்கள பார்க்க போயும் இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது, வியாதி உள்ளவர்களாக அவங்க இருக்கும்போது, அந்நியராக அவங்க வியாதி உள்ளவங்களாக இருக்கும்போது அவங்கள போய் விசாரிக்க போனீங்களா? இதெல்லாம் நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களோ, எவன் ஒருவனுக்கு நீங்கள் இதை செய்கிறீங்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அப்போ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் தேவன் பாக்கியவான் இன்னைக்கு நம்ம வசனத்தின் மூலமாகவே சொல்லுகிறது போல, இப்படி இறங்கி நீங்கள் மற்றவர்களுக்காக உதவும் போது தேவன் உங்களுடைய காரியங்களையும் பார்த்து கொள்வார். ஏன்னா நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்றே சங்கீதம் 37-39 பார்க்குறோம். அவங்களை இக்கட்டு காலத்துக்கு அவரை அடைக்கலமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பேன். அவரை நம்புகிறபடியினால், கர்த்தரை நம்புகிறபடியினால் அவங்கள துன்மார்க்கர் கைக்கு தேவன் தப்புவித்து ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இரக்கம் செய்தவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று யாக்கோபு 2:13 பார்க்குறோம். இரக்கம் செய்தவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா? அப்போது தேவனுக்கு முன்பாக நீங்கள் இன்றைக்கி இரக்கம் காண்பிப்பீர்களானால் அது நியாய தீர்ப்புக்கு முன்பாக அது உங்களுக்கு மேன்மை பாராட்டக்கூடியதாக இருக்கும். நியாய தீர்ப்பில் நம்ம நிற்க மாட்டோம் இல்லையா. துன்மார்க்கன் தான் நியாய தீர்ப்பில் இருப்பான்.
ஆனால் நீதிமானையோ நியாயத்தை விசாரிக்கிற நியாய சங்கத்து தலைவர்களாக தேவன் உட்கார பண்ணுவார். எபிரேயர் 6:10 பார்க்குறோம், உங்கள் கிரியையெல்லாம் உங்களிடத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்தின் நிமித்தம் காண்பித்த அன்பின் பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்போ இன்றைக்கி தேவனுக்காக ஊழியம் செய்து வருகிறீர்கள், ஆனால் அவர் நாமத்துக்கு காண்பிக்கிற உங்கள் அன்பின் பிரயாசத்தெல்லாம் தேவன் பார்த்து வருகிறார் இல்லையா? அதனால் அவர் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா வாரி இறைத்தான் ஏழை கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்னே சங்கீதம் 112:9 தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். 1 தெசலோனிக்கர் 5:14 சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களை தேற்றுங்க, பலவீனரை தாங்குங்க, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது யார் யாருக்கு போதித்து அவங்கள நல்வழிப்படுத்தணுமோ அதை நம்ம செய்யணும். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்கள வசனத்தின் மூலமாக ஆட்சி தேற்றி பலப்படுத்தணும். பலவீனமாக இருக்கிற ஆத்துமாக்களை நாம் தாங்குகிறவர்களாக இருக்கணும். அதே போல் நீடிய சாந்தமாகிய அந்த கனியை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் சகலத்தையும் தமக்காக தான் அவர் படைத்தார், தீங்கு நாளுக்கென்று துர்மார்க்கனை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று நீதிமொழிகள் 16:4 பார்க்குறோம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் நின்றும் அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34:19 பார்க்குறோம். அதனால் நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறவங்க மேலே சிந்தை வைக்கும்போது தேவன் உங்களை பாக்கியவதியாய் வைத்து தீங்கு நாளிலே உங்களை தேவன் பாதுகாத்து உங்களை அந்த தீமையான கிரியைகளுக்கு உங்களை மீட்டு அவர் ரட்சிப்பார். சத்துருக்கள் கைக்கு உங்களை ஒப்புக்கொட தேவன் விடமாட்டார். அதனால் நீங்கள் ஏழைக்கு இறங்குங்க, நன்மை செய்கிறவர்களாக இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் இல்லையா, அதே போல் நன்மை செய்யுங்க. தேவன் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார்.